வணக்கம். அகிலம் உள்நாட்டு வணிக பயிற்சியகம். ஏற்கனவே வெளிநாட்டு வணிக பயிற்சியகம் 30 வருஷத்துக்கு மேலே செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த உள்நாட்டு வணிக பயிற்சியகம் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகம் ரெண்டுலேயுமே வாய்ப்புகள் மலிஞ்சு கிடக்குது. எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வணிக பயிற்சியகமும் இந்தியாவிலேயே முதல் முறையாக நான் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொன்னேன். அகிலம்தான் அப்படின்னு சொன்னேன். அதேபோல் உள்நாட்டு வணிகத்திலையும் முறையான பயிற்சி தரும் நிலையங்கள் இந்தியா முழுவதும் எங்கேயுமே இல்லை. இதுவும் ஒரு புது முயற்சி தான். அதனால் இது இன்றைக்கு ஒரே நாள் பயிற்சி தான் போதும். அதிலே எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் யோசனைகள் தொலைபேசி வாயிலாகவோ நேரில் சந்திச்சோ கேட்டுக்கலாம். இந்த பயிற்சிகளை பற்றிய முழுமையான விவரங்கள், அந்த ஒரு நாள் பயிற்சிங்கிறது என்றைக்கு பயிற்சி, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு முடியும், கட்டணம் எவ்வளவு, என்ன தேதியில் பயிற்சி இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் தொலைபேசி மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசி எண் 93 605 48 776 93605 487776. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முழுமையான எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உள்நாட்டு வியாபாரத்தில் பொருள்கள் பக்கத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் ரொம்ப தூரம் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு அதெல்லாம் போக வேண்டாம். கொஞ்சம் தூரம் அதிகமாக ஒரு 40-50 கிலோமீட்ரு, 60 கிலோமீட்ரு, 70 கிலோமீட்ரு இவ்வளோ தூரத்தில் கிடச்சி அந்த உற்பத்தியாளர்கிட்ட போய் பேசினோம்னா சரக்கு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. 3 மாத கிரெடிட்டுக்கு தாராளமாக பொருள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக முதலீடு போட வேண்டிய அவசியம் இருக்காது. மிக குறைந்த அளவில் முதலீடு இதை ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன பொருள் விற்க போகிறோமோ அந்த பொருளை பற்றிய முழுமையான தகவல்கள், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராடக்ட் நாலேஜ், இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். பொருளை பற்றிய விரிவான தகவல்கள், அனுபவங்கள், அறிவு, விவரங்கள் தெரிஞ்சுக்காமல் எந்த பொருளையும் விற்க முடியாது. அதனால் அதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் யாருமே வெற்றிகரமாக வர முடியும். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு.